ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி விளக்கெடுத்து குத்துனதெல்லாம் நினைவாக இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் அது கனவாக போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம பாபு மாஸ் காட்டுறாரு. பாபு பண்ண காரியத்தினால இந்த கல்யாணம் நின்று போனது இல்லாமல் ரேணுகா ரேணுகாவே கிடையாது சுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேருக்கும் தெரிய வருது. அப்படி பாபு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ மல்லி விளக்கெடுத்து குத்துற மாதிரி, அதுக்கப்புறம் அவளை வீட்டை விட்டு, அதாவது மண்டபத்தை விட்டு தள்ளி விடுற மாதிரியும் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது மல்லி காண்ற கனவுங்க. உடனே என்ன மல்லி கனவு காண்றியா, சரி அச்சதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அச்சதெல்லாம் மல்லி எடுக்க சொல்கிறாங்க. சே, இது கனவாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலுமே ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா மல்லி மட்டும் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா பங்கமாக இருந்திருக்கும். இப்படி ஆனதுனால மல்லி அமைதியாகவே இருக்காங்க, வேறு வழியே கிடையாது. இப்போ சுடர் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். தேஜஸ் தெரியும் பார்த்தீங்களா, அந்த தேஜஸ் எல்லாமே சுடர் முகத்தில் தெரிய போகுது. தாலி ஐயர் எடுத்து கொடுக்க சொல்கிறாரு. விஜய் தாலி எடுத்து கழுத்துக்கிட்ட கட்டையெல்லாம் போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து நிறுத்துங்க கல்யாணத்தை அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ். யாருன்னு பார்த்தா மல்லியோட அண்ணன் பாபு. பாபு மட்டும் இல்லாமல் பாபு கூட 2-3 லேடி போலீஸ் இருக்காங்க. உடனே இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டால், இந்த மாதிரி நாங்கள் மகளிர் அணியிலேருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதன்படி இந்த கல்யாணத்தை நாங்கள் நடத்த விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. ஒன்றுமே புரியல. உடனே எல்லாரும் ஆளுக்கால் பேச வந்துட்டாங்க. என்ன மல்லி நல்லா உங்கள் அண்ணனை பின்னாடி அனுப்பி வச்சு கரெக்டான டைமில் இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டல அப்படி இப்படின்னு நிறைய வாய்க்கு வந்த மாதிரி பேசுவோம். தயவு செஞ்சு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. சும்மா தேவையே இல்லாமல் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான்னு சொல்ல பாபும் சொல்கிறாரு. எனக்கு நான் மட்டும்தான் இதை பண்ணேன், என் தங்கச்சிக்கு இது தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். மகளிர் அணி போலீஸ் கேட்குறாங்க, இந்த மாதிரி இது எத்தனாவது கல்யாணம் அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாம் இதுதான் ஃபஸ்ட்டு கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. அதாவது ரேணுகா சைடில் உள்ள தரப்பு எல்லாருமே ஃபஸ்ட்டு கல்யாணம்னு சொல்ல, ஆப்போசிட் டீம் மல்லி தரப்பில் உள்ளவங்க செகண்ட் கல்யாணம் மாறி மாறி சொல்லிகிட்ருக்கேன். என்ன இதுலேயே ஒரு கிளாரிட்டி இல்லை, நீங்கள் எப்படி தான் முன்னெடுத்து பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, சரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி விஜயை சொல்ல சொன்னால், விஜய் சொல்கிறாங்க இது 2வது கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. என்ன மாப்பிள்ளை, என் பிள்ளை தான் ஃபஸ்ட்டு தாரம்னா மறந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, மேடம் முதல் மனைவி இவங்க தான், ஆனால் இப்போ நாங்கள் தாலி கட்டுறது 2வது தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி மனநல வளர்ச்சி சரியில்லை, அதனால் இவளை சரி பண்ணணும் அப்படின்னு தான் இப்போ இவன் கழுத்தில் தாலி கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, அப்போ இந்த கல்யாணம் செல்லாது, இந்த கல்யாணம் நடத்தவும் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. ஏன் மேடம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்னா ஒரு மன வளர்ச்சி இல்லாத பெண்ணுக்கு தாலி கட்டக்கூடாது, அது சட்டப்படி மிகப்பெரிய குற்றம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. தூக்கி வாரி போட்டுருது விஜய்க்கு மட்டும் இல்லாமல் மொத்த பேருக்கு தூக்கி வாரி போட்டுருது மல்லி முகத்தில். அப்போ தாங்க சிரிப்பே வருது. ஏன்னா ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது, மனைவி தானே, ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. மனைவியாக இருந்தாலும் இப்போ மன வளர்ச்சி சரியில்லை, சரியானதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு ஏன் என் கழுத்தில் தாலி கட்டணும்னு சொல்லிட்டு கேட்டுறக்கூடாதுல்ல, அதனால் அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே விஜய்க்குமே கோவம் வந்துடுது. நான் அவ்வளோ சொல்லியும் இவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி விஜய்க்கு கோவம் வருது. விஜய்க்கு கோவம் வர்றதெல்லாம் இப்போ முக்கியமே கிடையாதுங்க. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும், அது மட்டும்தான் முக்கியம். அப்படி இருக்கும்போது மல்லி எதையுமே காதில் வாங்கிக்கல. அதோட பாபு சொல்கிறாங்க, சரி இது மட்டும் இல்லை மேடம், இவர் பேர் சுடர், ஆனால் ரேணுகான்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்ன இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது, எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை மேடம், டிஎன்ஏ ரிப்போர்ட் படி கதிரேசனோட பொண்ணு மல்லின்லாம் தெரிய வந்துடுச்சு, கதிரேசனோட பொண்ணு ரேணுகான்னு தெரிய வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ரேணுகான்னு தெரிய வந்தால் கல்யாணம் சட்டப்படி நடக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்கவுமே போலீஸ் இப்படி காலை வாரி விட்டாங்க. என்னடா இது போலீஸ், நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, எதுக்காக இவ்வளோ பெரிய மாற்றம் அப்படின்ற மாதிரி நமக்கே அவ்வளோ கேள்விகள் இருக்குது. அப்போ தான் நம்ம மல்லி சொல்கிறாங்க, மேடம் இவ சரியான ஃப்ராடு, இவருக்கு அமீனிஷா இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள்,
இவளுக்கு அமினிஷியாக இருக்கும்போது கல்யாணம் பண்ணக்கூடாதானே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் தாலி கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ உச்சக்கட்ட பயத்தில் தான் வந்து எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. இது என்ன நடக்க போகுது, என்ன மாதிரிலாம் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாபு நிஜமாலுமே வந்து மாஸ் காமிச்சிட்டாரு. பாபு காட்டின வழி அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா தான் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அண்ணன் கிடைக்கலாம் கொடுத்து வச்சுருக்கணும். பாபு பண்ண காரியத்துக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க பாபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா பாபு அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டாங்க. பாபு மட்டும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ணிட முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக நடந்துகிட்ருக்கு. என்ன பண்ணுறது போதுமே தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. பார்ப்போங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் கிடைக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மல்லிக்கு விஜய் தான், விஜய்க்கு மல்லி தான். அப்படி இருக்கும்போது மூணாவதாக வந்ததெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. அப்போ என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லி வேற லெவலில் பிளான் போட்டு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் பண்ணது நான் எங்கள் அண்ணனை யாரும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் தான் எங்கள் அண்ணனை இப்படிலாம் வர வச்சேன்னு சொல்லிட்டு அண்ணனுக்காக பழைய தூக்கி தான் மேலே போட்டுக்கிறாங்க மல்லி. என்ன நடக்க போகுது தெரியலங்க. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.